காலம் ஆண்டோட அருளை பற்றி நல்ல வகையோடு வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படித்தான் இருந்தாலும் கற்பக விருட்சம் போட்டு இந்த அற்புதமான சபையில் வந்தவர் யார் என்ற விளக்கமாக சொன்னா விவரமா புரிந்து சொன்னா தெரியும். ஆகட்டும். தங்களுடைய நாடு துருபதேயம். துருபதேயத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால மன்னருக்கு மகளாக பிறந்தினால் துருபதேயத்தை குறித்து திரௌபதி என்றும் பாஞ்சால மன்னரை குறித்து பாஞ்சாலி என்றும் பாஞ்சால நாட்டை குறித்து பாஞ்சாலி என்றும் ஏகத்திலே பிறந்ததினால் ஏகச்சேனா என்று மூன்று பெயரை வகித்து சீரசிறப்போடு வாழ்ந்து கொண்டு வந்தோம். வாழ்ந்து வர வேலையிலே கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்தான். மங்கை பருவம் வேலையிலே எமக்கென்று ஒருவரை ஏற்படுத்தினார்கள். பஞ்சாப் பாண்டவர்களே நடுவராக பிறந்தவர் சிவபெருமான். அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மனதார நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எமக்கென்று ஒரு சுயவர வேல்வேலுடைய தந்தை ஏற்படுத்தினார். வில்லை வளைத்து மேலே இருக்கக்கூடிய மச்சேந்திரத்தை அறுவடை செய்தால் மகனை திருமணம் செய்து கொள்கின்றது என்று கூற அனைத்து நாட்டு மன்னர்களும் வந்தார்கள். 56 தேச மன்னர்களும் வந்தார்கள். வில்லை வளைத்தார்கள். வில்லை வளைக்க முடியவில்லை.
முடியவில்லை. ஆமாங்க. கடைசி நேரத்திலே பிராமண வடிவிலே வந்து இல்லை வளைத்து மச்சேந்திரத்தை அறுவடை செய்தார்கள். என்னை மாலை சூட்டி கிரகத்திற்கு கூட்டி சென்றார். கிரகத்தை கூட்டி செல்லும் வேளையிலே என்னுடைய கணவர் என்ன தெரிவித்தார்? அம்மா, நான் ஒரு கன்னியை கொண்டு வந்திருக்கின்றேன். அப்படி என்று கூற என்னுடைய மாமி கிரகத்து உள்ள இருந்து பாரு. கண்ணினம் தெரியல தெரியாத வண்ணம் கொண்டு வந்த கனியை 500 ரூபாய் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறியது. அப்படி கூறிய உடனே என்னடா இது, நாம ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கின்றோம், இந்த பெண்ணை 500 ரூபாய் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றதே என்று அம்மா, நானும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கின்றேன், அந்த பெண்ணை 500 ரூபாய் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றாயே, வெளியே வந்து பாருங்கள் என்று கூறியது. உடனே வெளியே வந்து பார்த்து என்னடா இது, உலகத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உலகத்தில் 500 ரூபாய் பகிர்ந்து கொள்ளும்படி கூறிவிட்டேனே என்று மன வருத்தம் அடைந்தார்கள். அடைந்த உடனே என்னுடைய கணவர் என்ன தெரிவித்தார்? உன் வார்த்தையாளர்கள் ஒரு மீறியது கிடையாது, இனிமேல் மட்டும் மீற போவது கிடையாது. கூறிய வண்ணம் இந்த பெண்ணை நாங்கள் 500 ரூபாய் பகிர்ந்து கொள்ளுகிறோம் என்று கூறினார். இந்த பெண்ணை 500 ரூபாய் மாலை சூடுகிறோம் என்று சொன்னார்கள். கூறிய உடனே இந்த பெண்ணை ஒரு வருடத்திற்கு ஒருவர் பூதம் எப்படி புதையலை பாதுகாக்கின்றதோ தன்மையாக பாதுகாக்க வேண்டும் என்று பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அப்படி வாழ்ந்து வரும் வேளையிலே படுபாவி துரியனால் வஞ்சிக்கப்பட்டு 12 வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாதவாசம் காலம் கழிக்க வரட்டாக இந்த காலத்திலே காலத்தை கழித்து வரும். இந்த காலகத்திலே காலத்தை கழிச்சிட்டு வரீங்களா? அப்படி இருந்தாலும் பதியை பார்க்க வேண்டும். என் தம்பி துரியனால் நேர்ந்தது கண்ணு. இப்படி காலகத்திலே வந்து காய் கனிகளை புசித்து காலாநீரை குடித்து வட்ட பாறையின் மீது உறங்கிக் கொண்டிருந்தாலும் என்னை எத்தகையாக பாதுகாக்கின்றேன். கண்ணை எமையானது எப்படி காத்து வருகின்றதோ அதை போலவா காத்து வருகின்றோம் கண்ணு.
ஐவருக்கும் தேவி திரௌபதி அநேக கோடி வந்தமளிக்கின்றேன் சுவாமி. மகிழ்ந்து எங்களை துதித்து நிற்கும் மகிழ்ந்து எங்களை துதித்து நிற்கும் நிலைப்பற தொழுது போற்றும் விதிரோ கண்ணே பார்த்தாலே சுவாமி என்றென்று சிரஞ்சீவியாக வாழ்ந்திருக்க வேண்டும் கண்ணே சுவாமி. என் அருமை தம்பிமார்களா என்றென்றும் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும். தேவன் சொல்லி சொல்லியே எங்களுக்கு அமுக்கிறேன் நானே அப்படியே சொல்லி சொல்லி வருவது வந்தே தீரும் மாறாதது வருந்தினாலும் மாறாது என்பார்கள். ஆறாவது அன்பார்கள் பெரியோர்கள் பாட்டு செய்ய முடியும். தனிட தபிமார தனிட தபிமார இலகு சௌபதாயே கலா அணில நாட்டை விட்டு அணவில் நடக்கும் போதே மனந்தான் மிக்க மனம் பெற இருப்பதாலே ஜனமும் சிலது காலம் சந்தர்ப்பமாறோ
பார்த்தாலே சுவாமி இந்த காமிகாரி சிவனத்திலே சிலது காலம் சந்தரிக்கலாம் என்று என் எண்ணம். அப்படியே வரை ஆகட்டும் சுவாமி. ஆகட்டும். பணமாசம் செய்துவோம் வாரே. இந்த வனத்திலே மாந்தோலைகள் பூந்தோலைகள் நிலவளம் பச்சை பசேலன்றி கொத்துக்குள்ள பூக்கள் காற்று பசுமையாக இருக்கின்றது. அந்த வனத்திலே சிலது காலம் சந்தரிக்கலாம். பாருங்களப்பா.
சாமியார் ஏசியம் பொரியாச்சி வத்தியத்துக்கு வந்து மொல்ல 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 மொலம் மொல்றாரா வேத்ரா மொல்றாரு அவரு இந்த வராரு பாரு அங்க வாத்தியார் சாமியாரு ஏசியம் பொரியாச்சி வத்தியத்துக்கு வந்து அடே டேய் நாங்க அவர் பாரு மகான் உட்கார்ந்து ஏதோ ஜெபம் பண்ணிக்கிறாரு என்னவா என்ன பண்ணிக்கிறாரு ஜெபம் பண்றாருப்பா சபனா படுக வச்சுட்டு கிடக்கும் என்ன பண்றாரு சொல்றா அவரே நிஷ்டையில இருக்காருப்பா நிஷ்டைன்னா என்ன உனக்கு எதுவுமே தெரியாதா தவம் பண்றாரா ஆமா முற்று துறந்த முனிவராச்சே முட்டை தோன்ற முனிவரா ஏய் முற்று 3 ஆசை எடுத்துட்டாரா அவரு ஒரு ஆசை இல்ல 3 ஆசை அதனால எடுத்துட்டு சாமி மேல ஒரே பக்தியா அவருக்கு அப்படியே மந்திரத்தை எண்ணி நிக்கிறாரு மரியாதையா ஏய்ப்பணும் ஆமா போய் பாத்து அது ஏய்ப்பாங்க ஐயா சொய் ஐயா சொய்யா ஐயா சுவாமிகள் ஐயா சாமி கல்லு அடப்பா சாமி கல்லு இல்லடா சாமிகார் அப்படின ஒரு மரியாதையா ஐயா நோனிகளே ஆதார் போய்யா நான் வா டேய் உட்றா ஆமா ஏண்டா சாமியார ஒரு மாதிரி ஐயா சுவாமிகள் கொஞ்சம் என்னங்க எழுந்திருங்க அப்படின்னு சொல்லணும் அப்படியே திரும்ப வேற என்னமோ சொன்னீனா இப்படிலாம் கூட்டா அவர் மதிக்க மாட்டாரு அவர் வாயம் திறக்க மாட்டாரு அவரு நமச்சில் வாயா அடா பாவி நமச்சிவாயான்னு மந்திரத்தை சொல்றாருப்பா அப்படியே ஆமா இவருக்காக ஸ்பெஷல் பாயாசம் ஒண்ணு வச்சுக்கிறேன் பாயாசமா என்ன பாயாசம் அது குத்தாதான் எழுந்து வருவாரு அது பாயாசம் எங்க வச்சுக்கிறா இத கூட பாப்பா இப்ப பாரு ஐயா எழுந்து இப்பொழுது அழைக்கிறேன் உனக்கு சாபத்தை சாபம் எனக்கு கொடுக்க போறியா மிஸ்டர் பலரே சித்தர்கள் பரம ஞானிகள் சித்தம் கலங்கினார் தீவினையாக உண்டுவிடும் இப்பொழுது அளிக்கிறேன் சாபத்தை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஐயும் ஐயும் ஊமையாக போக கடவா நல்லதானே இந்த டேய் ஒன்னு சொல்லிட்டாரு நல்லதானே இந்த ஆமா சாமியார என்ன பண்ண நல்லா பேசினாரு இந்த என்னாச்சு அப்படின்னு டேய் என்ன சொல்ற ஓ ஊமை ஆகிட்டாரா ஆமா மேல போட்ட மந்திர ஜெபித்து மேல போட்டாரு ஊமை ஆயிட்ட ஆமா கல்யாணம் ஆகிதா உனக்கு என்னடா என்னடா கல்யாணம் ஆச்சான்னு கேட்டேன் உனக்கா பாரா இவன் கேடு கட்டி உனக்கு 2 பொண்டாட்டியாம்பா ஆளு ஒரு ஜானுக்குறான் ஆமா 2 பொண்டாட்டிட்டியே எப்படி கல்யாணம் பண்ண சொல்லி பார்க்கலாம் வண்டி ஒரு ஆறு பார்த்து கட்டாங்க ஒண்ணு என்னடா பாத்தியப்பா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க பாவம் ஜமா சேர்ற இப்படி 2 கல்யாணம் பண்ணிக்கினேன் சரியா பசங்க தெரியுது ஆம்பளை பசங்க தெரியும் ஆம்பளை மீச மொழிக்கு கொடுக்க மாடா ஆம்பளை என்ன 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 சொல்லிக்கிறேன் ஆயிரத்தி ரூபாய் காட்டுறேன் கம்யூனிட்டி போயா எப்ப சபை இங்க வந்து காட்டலாமா ஆம்பளை பையன் சொல்றா 2 பேசுங்க ஓ பிச்சோ கத்தி ஓ பேண்ட் சரிப்பா சரிப்பா சரி ஆம்பளை பசங்க 2 அப்புறம்
ஏன்டா இவரை சொல்லிட்டாவிடா கம்மலு மூக்குத்தி பேர் பாதி ஓமக்காரவன் பொம்னாடி பின்னல் இருக்காதா அது யாருக்கு தெரியாதா என்ன ஐத்து திட்டமா காட்டிக்கிறான் பாரியா பொம்னாடி பசங்க 2 ஆம்பளை பசங்க ஆக மொத்தம் 4 பேரு உனக்கு 2 பொண்டாட்டி 4 2 6 முன்னாடி சேர்த்தா 7 பேரும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ற மாமா பாத்திர உடம்பு போகுதுடா மாமா அடியா பா என்னடா இதுக்கு மேல இவன் கூத்தாடுத்தார பேசாத பஸ் ஸ்டாண்டுக்கு போய் இந்த மாதிரி வித்த காட்டினே போச்சு ஏம்பா பாத்தியா ஓ இது போல வித்த காட்டி சந்தம் பாச்சுக்கிறேன் சரி நீ இப்படி பண்ற உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி இரு கொஞ்ச நேரம் இதெல்லாம் காமெடியும் ஓணும் காமெடி கொஞ்ச நேரம் போனதான் நல்லா இருக்கும் சரி ஆக மொத்தம் அப்படியே பண்ணீங்க ஏதோ பேசிக்கிறீங்க அடிச்சு பேச வைக்கிறார் வணக்கம் 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 ஆசீர்வாத மங்களம் உண்டாகட்டும் ஐயா எங்க அரண்டு பையன் ஏதோ நிலைமையா இருந்தான் ஏதோ வாய்க்கு மாதிரி பேசிட்டா ஊமி ஆகிட்டீங்களா கோயில் குட்டிக்காரன் ஆனா இப்போ வாய் இருக்கிறதே இந்த உலகத்துல பழக முடியல வாய் இல்லாத அவன் எப்படி அவன் குடும்பத்தை காப்பாத்துக்கு அவனை எப்படி கொஞ்சம் பேச வைக்கணும் சாமி சரி போகட்டும் நீ ஏதோ நல்லவனாக இருக்கிறாய் என் மூஞ்சி பாரு நீ சொல்வதால் அவனுக்கு அருள் பாவிக்கின்றேன் அப்படியா எப்படி என்றால் அருள் பாவிக்கிறியா அருள் பாவிக்கின்றேன் சரி சரி என்ன ஒன்று பண்ணு யார் சொல்றான் வண்டி சாட்சி குத்துட்டு மாதம் வந்துக்கிறா நான் செய்தது தவறு என்று பலம் வந்து என் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் சாமர் கால வீடா என்னடா பண்ண என்ன சாமரா என்ன என்னை வரம் வந்து என் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க என்னை எட்டி வரைக்கும் சொல்லுங்க ஐயோ நான் அப்படி சொல்ல சாமி வேற சாபம் குத்துறாத உனக்கு சாபத்தை அளிக்க போகிறேன் என்ன சாபம் கொடுக்குற சட்ட கைதியா அப்பா ஐயோ ஊர்ல இருக்கிற கடா கைதான் வந்து இடுப்பு நடிச்சிட்டு போடுறா எப்பா வேணா வேணா அந்த சாபம் குத்துறாத அதெல்லாம் எனக்கு தேவை ஏதாவது 2 பேரும் முதல்ல பேச ரவுடி நல்லா காட்டுறாம்பா சரி முதல்ல ஏதோ தவறு பண்ணிட்டான் சரி 2வது மன்னிச்சுடுறேன் மீண்டும் தெரிவிக்கின்றேன் செய்யணும் சொல்லு என்னிடம் வலம் வந்து அவன் தவடியில் அடித்து மன்னிப்பு அவன் தவடையில் தட்டி நான் செய்தது என்று மன்னிப்பு கேட்க சொன்னான் உன் தாவடியில போட்டு ஏன்டா போய் சாமியார் தாவடியில போட்டா உன் தாவடி காட்டியா அடாடா புட்டாளாமா வந்துருக்குதுப்பா அதனாலதான் நல்ல நீ நல்ல வேலைக்காரனா நீ சாமியார் தாவடியில போட்ட பத்தியா நீ சரி ஏதோ மன்னிச்சுனா அவன்டா நீ பேச வைக்கிட்ட அவட்ட வடா வடா அவர் நேரமாகி போச்சுட்டாரு நீ உரைப்பதால் அவனுக்கு அருள் பாவி பேச வைங்க ஓம் நமச்சிவாய போடு போடு ஓம் நமச்சிவாய நலமாக போக எங்க போனோம் ஒடியார் வீட்டுக்கு போறாப்பா ஒடியார் வீட்டுக்கு போய் என்னத்துக்கு போனோம் கொரடா வாங்கடா கொரடா கேட்டியா ஒடியார் வீட்டுல போனா பானை ஓடு தாண்டா இருக்கு வஞ்சி பானை ஓடு பானை ஓடுது டேய் ஆச்சாரி வீட்டுக்கு போனா தான் இப்போ இந்த தவச மரத்து முதல்ல மணிலாம் தேய்ச்சி போற ஆச்சாரியெல்லாம் காது பண்ணாரு யாரு ஆச்சாரி வந்தா தான் பண்ண முடியும் அவங்க கிட்ட ஒடியார் கிட்ட போய் சொன்னா அவர் என்ன மண் எடுத்து தான் பூசுவாரு
கொண்டா வாங்க இந்த ஆள் பல்ல முன் பல்ல 2 பல்லு எடுத்துட்டு வச்சுக்கோ எடுத்துட்டா இவர் சாபன்னா என்ன அசக்க முடியுமா ஆட்ட முடியுமா ஓ இப்போ ஒரு பல்லு எடுத்துணுன்ற ஆமா வேணாம்பா சாமியார் ஏதோ பெரிய மகான் வந்துக்கிறாரு காலில் வீந்து கும்பிடு உனக்கு நல்லபடியா உன் குழந்தை குட்டிகளை காப்பாத்துறான் பேச வைப்பாடுறா பாய் கண்டா மரமுகனே என்ன சொல்றப்பா என்ன சொன்ன தெரிஞ்சா சரி சுவாமி தொண்டாமரை முகனே தேவரடியார் மகனே நல்ல பெருமை தான் சொல்லிக்கிறான் அனைத்து சொன்னான் சொன்னா மீண்டும் என்ன சொன்ன தெரியுமா என்ன சொன்னா அண்டாதி முனிவர் போற்றோம் அண்டாதி முனிவர் போற்றும் அடடா போடாங்க ஒக்கல ஓயினுக்கு கொக்கல ஓயின கேட்டான் உன்னை கொக்கல ஓயின கேட்டான் இல்ல இல்ல அவனுக்கு கொடுத்த சாபத்தை உனக்களிக்க வேண்டும் உன்னை கொக்கல ஓயின கேட்டான் ஒரு தரம் நான் சொன்னா நீ 4 தரம் ஒக்கல கேட்டுங்கிற என்ன அர்த்தம் ஓ நான் சொல்ல தப்பா போச்சா உன்னை கொக்கல ஓயின கேட்டான் ஆமா சரி அதை கேட்டதால ஏண்டா டேய் ஏண்டா போய் கேட்டா சாமியார் கொக்கல ஓயின கேக்குறேன் என்ன நான் மொக்கால வாணி கேக்கலப்பா என்ன சொன்னா அவர் ரொம்ப கோச்சிக்கிறாரா ஐயா துய்யா செங்கனி வாயா ஓ ரிஷபம் என்று சொல்லக்கூடிய காலை வாகனத்தில் ஏறக்கூடிய ஆமா காலை மேல ஏறக்கூடிய ஆமா ஐயா சுவாமிகளா பெருமைப்படுத்தி பெருமைப்படுத்தி சொல்றான் காலை மீது ஏறக்கூடிய அக்காலேஸ்வரரே பகவானே ஆண்டவனே இதுக்கு போய் கோச்சிக்கிறீங்க போகட்டும் ஆசீர்வாதம் மங்களம் உண்டாகட்டும் இருந்தாலும் சபையனாடி வந்தவர் இனி யார் என்று தெரியாமல் படிக்கு இப்படி தற்கப்பித்து என்று பிடித்திருக்கான் ஆமாங்க நான் யார் தெரியுமா சொன்னாதானே தெரியும் பார்த்த வீணைகள் அளவில்லாத அளவில்லாத பரம பிரம்ம ஞான போத வாசர் வந்தாரே காதி வச்சிர முடிக்கு தலம் கண்டு எடுத்து இடையில் காவி வச்சிரம் முடிச்சு விமல போத ஞானமில்லாமல் இளங்குமாக யாவும் சுரரை அழித்த ஐயன் நல சுரை அழித்திடும் கையன் சுரரை அழித்த ஐயன் நல சுரை அழித்திடும் கையன் அவரு எந்தனை துடித்து போட்டு ஆண்டவர் குறையை தீர்க்க வேண்டி ஐயா வந்தவர் யார் தெரியவில்லை விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா பராசர ரிஷி குமாரர் பராசரசி குமாரர் பரிமளகேந்தி புத்திரர் பரிமளகந்தி புத்திரர் வேத வியாச பகவான் நான் தான் வேதவியாச பகவான் நீங்க தானா ஆமா சரிங்க முன்னொரு காலத்திலே இந்த காமிகாவனம் வந்து இந்த காமிகா ரிஷிவனத்திலே நீங்கள் வருகின்ற பொழுது ஆமா இடமெல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா எப்படி ஐயா இருந்தது பாலைவனம் போல் விரிச்சோடி கிடந்தது பசுமை என்பதே இல்லை ஆமாங்க ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்றேன் இந்த வனத்தை பார்த்தால் பசுமை நிறைந்திருக்கிறது எல்லாம் செழுமையாக இருக்கிறது காய்க்காத மரங்கள் காய்த்திருக்கிறது பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குகிறது அருவியிலே நீர் தாரதாரியாக வருதுங்க எல்லாம் நல்ல நலமாக இருக்கிறது ஆனால் யாரோ புண்ணிய புருஷாக்கள் இங்கு வந்திருக்க வேண்டும் இந்த வனத்திலே புண்ணிய புருஷாக்கள்
தங்கியிருக்க வேண்டுமா? யார் இருந்தாலும் நீ சென்று வேத பகவான் வந்திருக்கிறார் என்று அறிக்கையிடுவார். ஆகட்டும் ஐயா.